நம்ம எல்லாருமே ட்ரேடிங்க்கு வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்குமே ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட் க்ரைட்டீரியாவும் இருக்குது. இன்னைக்கான வீடியோவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். என்ன டைம் ஃப்ரேமில் இதை பார்க்கணும், இதுக்கு எப்படிலாம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு இது எந்த டைம் ஃப்ரேம் ப்ளஸ் வந்து நமக்கு இது ஏன் வந்து முக்கியமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி இதை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம நிறைய கற்றுக்குறோம். ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர், ஸ்ட்ராட்டஜி எல்லா வகையிலுமே கற்றுக்குறோம். ஆனால் இது வந்து ப்ராப்பராக பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஆலில் வந்து போட்டுருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கேண்டில் இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சில முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேண்டில் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு மொத்தம் வந்து ஒரு 4 இது வந்து நம்ம மார்க் பண்ணோம். அது என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஓப்பன், அதாவது ப்ரைஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து க்ளோஸ், அதாவது ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து அந்த ப்ரைஸ் ஒரு இடத்துல போய் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் க்ளோஸ் ப்ரைஸ். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது ஹை, அதாவது ஒரு பர்டிகுலர் கேண்டலில் அது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதை தாண்டி அது ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல ஹையாக நீங்கள் பார்க்கலாம். லோ, அதே மாதிரி வந்து இது எவ்வளோ லோவும் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை வச்சு தான் என்னென்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து டிசைட் ஆகும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் நம்ம எடுக்கும்போது இதை வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதை தாண்டி கீழே தான் வந்து என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. அப்போ க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸை காட்டிலும் கம்மியாக இருக்குது. ஸோ தட் வந்து இது ரெட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு வந்து இந்த பேரிஷ் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வந்து ரெட் கலராகவும் இருக்கலாம், இல்லை க்ரீன் கலராகவும் இருக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ இதில் பார்க்குற மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவுக்குள்ளே வரணும். என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பேரிஷ் கேண்டில் எடுத்துக்கலாமே, இதில் ஒரு ஹை இருக்கா, இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லோ இருக்கா, இந்த லோவை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் கேண்டில் வந்து இந்த ஹையையோ இல்லை இந்த லோவையோ வந்து பிரேக் ஆகாமல் உள்ளே இருக்கணும். அதுதான் வந்து ஓவரால் க்ரைட்டீரியா. ஓகே, இப்போ இதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த விக் வந்து இவ்வளோ தூரம் இப்படி மேலே போயிருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ஒருவேளை இந்த விக் இந்த மாதிரி கீழே வந்திருக்கக்கூடாது. கிளியருங்களா? இப்போ இதே இது வந்து பாடி வந்து இந்த மாதிரி வந்து ஈக்குவலாகவோ இல்லை வந்துட்டு ரொம்ப அதிகமாகவோ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஸோ ஓவராலாக இந்த செகண்ட் கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முன்னாடி இருக்க பேரிஷ் கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது அதோட ஹை அண்ட் லோவுக்கு உள்ள டோட்டலாக வந்து இருக்கணும். எதுவும் பிரேக் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இது இப்படி இருக்குது, இதை நான் பார்த்துட்டேன், இது பேர் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் வரும். இது வந்து இன்சைடு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சைடு கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னு பாருங்கள், இப்போ இந்த பேரிஷ் கேண்டில் இருக்குது, இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கே புல்லிஷ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இது பேரிஷாகவும் செகண்ட் கேண்டிலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த செகண்ட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளே வந்து கவர் ஆகிடணும், தாண்டி போயிருக்கக்கூடாது. இதனால தான் இதை வந்து இன்சைடு கேண்டில்னு சொல்கிறாங்க. பட் இதையுமே நம்ம ஸ்ட்ராட்டஜியாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜியாக நம்ம யூஸ் பண்ணால் என்ன டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத முக்கியம். இதுக்கு வந்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஏன் 1 டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜென்ரலாக இதோட ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நமக்கான வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த இடத்துல நல்லா வேலை செய்யும், இந்த இடத்துல இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் நல்லா ஒர்க் ஆகுது. பட் இன்ட்ராடேல ஒர்க் ஆகாதா அப்படின்னா, நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகும். நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதே இது வந்து இது எங்கே நல்லா வேலை செய்யுது அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் வேலை செய்யுது. ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இதுக்கான என்ட்ரி வந்து நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து புல்லிஷ்கான ஒரு ட்ரேட் செட்டப் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக என்ன ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னா,
நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற கேண்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஹையை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த ஒரு கேண்டிலை மட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் எடுக்கிறோம் அப்படின்னம்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட ஹையை தாண்டி போய் இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டான இன்சைடு வந்து கேண்டில் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சு இதுக்கான இதுதான் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து க்ளோஸ், இந்த இடத்துல நீங்கள் இந்த பார்க்குற இது கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கீழே வந்திருக்கக்கூடாது, வெறும் விக் மட்டும் இந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா இதையுமே சில பேர் என்ன நீங்கள் எடுத்துடுறீங்க அப்படின்னா இதுவுமே பிரேக் அவுட்டு தான், அந்த ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் போயிட்டு வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரிஜினலாக பாடி க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்கள் பிரேக் அவுட்டாக எடுக்கக்கூடாது. நமக்கான பிரேக் அவுட் என்ன அப்படின்னா ஜென்ரலான பிரேக் அவுட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ இது போக இன்னொரு டவுட் வரும், என்ன அப்படின்னா ஓகே இது வந்து இந்த மாதிரி போய் க்ளோஸ் ஆகாமல் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விக்கு கீழேயோ இல்லை வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ், தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்ன ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு இது. பட் ஸ்டில் இது வந்து வேலிட் தான். இப்போ இதுக்கடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், இது வந்து மேலே பிரேக் அவுட் ஆகலை, மேலேயே போகலை, ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கீழே வந்துருச்சு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே மேலேயே வந்து இது போகலை, நமக்கு இது என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து செல்லிங் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து வரும். ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு அது வேண்டாம். நம்மளோட ஒரே க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா நமக்கு இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே க்ளோசிங்க்கு தான் வெயிட் பண்ணணுமே தவிர கீழே வந்து பேரிஸ்க்கு வந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் செட்டப். இப்போ இது வந்து நம்ம சார்ட்ஸில் வந்து டைரெக்டாக பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இது இன்சைடு வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல இப்படி என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸ் எங்கே கீப் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ பாயிண்ட்டுக்கும் கீழே தான் கீப் பண்ணுவோம். அதேமாதிரி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இதோட ஹைட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் ஆகும். ஸோ தட் வந்து நமக்கு டார்கெட்ஸ் வந்து ஓப்பன் தான். ஸோ இது வந்து நீங்கள் லைவ் சார்ட்டில் பார்க்கும்போதும் சரி இல்லை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த செகண்ட் வரை உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா இது வந்து ஒரு இன்சைட் கேண்டில், இதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, எந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகணும், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சில சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து எடுக்கிறேன். ஸோ ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஈவன் நம்ம அதை பேக் டெஸ்ட் பண்ணும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு இடத்த எடுத்துக்கலாம், நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை நான் மார்க் பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு கேண்டில் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இன்சைட் கேண்டில், இது வந்து ரெட் கலராகவும் இருக்கலாம், க்ரீன் கலராகவும் இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா இதை வந்து இந்த ஹையையோ இந்த லோவையோ இது வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது. கட் பண்ணலையா, கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். என்னென்னா இந்த இடத்துல விக் போயிட்டு வந்திருக்கா, நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கா, அப்போ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கங்க, எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே விக் வரையும் போயிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு கேண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கரெக்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போது இதோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோம், அரவுண்ட் இது கொஞ்சம் கீழே தான் வைக்கிறோம், எக்ஸாக்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் ஆகும், அது வந்து நமக்கு தெரியாது. அதனால சேஃபர் சைடுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கிறோம். ஏன்னு பாருங்கள், இப்போ இதுதான் வந்து ஆக்சுவல் ஜோன், தெரியுதுங்களா? இப்போ இந்த இடம் தான் எடுத்திங்கன்னா ஆக்சுவல் ஜோன். ஸோ அப்போ இந்த ஜோனுக்கும் கீழே தான் வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது ஜோன் பேஸ்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கொஞ்சம் லென்த்தியான ஒரு இது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போது நம்மளோட என்ட்ரி எங்கே வரும், இந்த கேண்டில் முடிய போகுது. இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இப்போ லெட்ஸே இன்றைக்கி வந்து ஒரு 3 o'clock மேலே, ஓகே ஸ்டில் மார்க்கெட் இதே புல்லிஷ் கேண்டில் தான் சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம 3 o'clock மேலே என்ட்ரி போடும். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5% கேப் அப்பு, கரெக்டுங்களா? இப்போ இதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நம்ம ஓப்பன் சொல்லியிருந்தோமா. ஸோ ஏன் ஓப்பன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது தான் நம்ம இதை பண்ணுறோம், கரெக்டுங்களா? இந்த இன்சைடு கேண்டிலுமே வந்துட்டு
ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும்போது தான் டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறோம். ஒரு பேரிஷ்கான ட்ரெண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் போய் நம்ம பண்ண மாட்டோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து புல்லிஷ்கான ஒரு ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. அதுக்கு அடுத்துமே மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷ்கான ஒரு மூமெண்டம் தான். ஆனால் நம்ம சிம்பிளாக வந்து பேசிக்காக என்ன யோசிப்போம், ஸோ இந்த ஒரு பேரிஷ் கேண்டிலோட சைஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக மினிமமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ மினிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இந்த டேயில் எடுக்கிறீங்க, ஒரு 3 to 4 டேஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அது அச்சீவ் ஆகுது. பட் ஸ்டில் இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்குது. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம மேபி பேக் டெஸ்ட்க்கு வந்து போகலாம். ஸோ அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஒரு இதை வந்து எடுத்துக்கலாமே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இது வந்து எல்லா கேண்டில்ஸுமே நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இதில் கவனம் செலுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஆனால் இந்த இன்சைடு வந்து எல்லா இடத்துலையும் வராது, ரொம்ப ரேர் தான், பட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஹை, இதை வந்து இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லோ. ஓகே, ஸோ இப்போ இந்த பேரிஷ் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பாருங்கள், இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்சைட் கேண்டில். இப்போ போன சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருந்துச்சு செகண்ட் கேண்டில், ஆனால் இப்போ இது க்ரீன் கலரில் இருக்குது. பட் நமக்கு கலர் முக்கியம் கிடையாது. நம்மளோட இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஹை மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹை, அதாவது இது மதர் கேண்டிலோட ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, இது மதர் கேண்டிலோட லோ. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் பிரேக் ஆகிருக்கக்கூடாதே தவிர பேலன்ஸ் அது என்ன கலர்லனாலும் இருக்கலாம், எவ்வளோ முன்ன பின்னாலும் இருந்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் கரெக்டான பிரேக் அவுட் தெரியுதுங்களா. அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, நீங்கள் 3 o'clock வரைக்குமே இது இப்படியே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல முடியும் போது நம்ம என்ட்ரி போடுறோம். ஓகே, எகெயின் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேயே வைக்காமல் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கீழே வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம், நம்மளோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஜோன் லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்து. இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ போயிருக்கு, ஒரு 10% பக்கம் இது வந்து மூவ்மெண்ட்டே ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் சம்திங்னால வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்தது. பட் இப்போது இது வந்து நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு கேண்டிலாக வந்துட்டு சார்ட்டை எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்க நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கான என்ட்ரி எக்ஸிட்டு இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ப்ராஃபிட் சைடும் சரி, ஸ்டாப் லாஸ் சைடும் சரி. அதே மாதிரி கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகணும், எப்படி என்ட்ரி, என்ன டைமிங், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கும்போது வந்து மேனுவலாக தான் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்குமே நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார் ரிப்ளே. இப்போ இந்த பார் ரிப்ளேல வந்துட்டு நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்காக எடுத்துக்கங்க. எப்பவுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார் ரிப்ளேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட சார்ட்டு. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது 2022க்கான சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பை பண்ணிங்கன்னா பை ஆகும், செல் பண்ணிங்கன்னா செல் ஆகும். ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், சிம்பிளாக மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்துட்டு ஒரு இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுங்களா, இதுதான் இந்த இடம். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ஹையோ லோவோ வந்து செகண்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணல, பட் தேர்ட் கேண்டில் நமக்கு என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எகெயின் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து ஹோல்டு பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து மினிமம் டார்கெட்டை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அதாவது வந்துட்டு இந்த ஒரு சைஸ் தான், அதாவது இந்த கேண்டில் என்ன சைஸ் கொடுக்குதோ அது வந்து மினிமம். பட் நமக்கு இது வந்து ஏன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட், ஏன்னா நமக்கு இங்கே பேட்டர்ன்ஸும் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ தட் வந்து இது வந்து ஃபர்தராக மார்க்கெட் என்ன தான் ஆகுது, மேலே போகுது. ஸோ தட் இது வந்து நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் இது போகுதுன்னு நினச்சேன்னா இது செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன, இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து இன்சைட் கேண்டிலுக்கான பேக் டெஸ்டிங் ஒன்று.
இப்போ ரெண்டாவது ஒரு பேக் டெஸ்டிங் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பஜாஜ் ஆட்டோவில், ஸோ அது வந்து ஃபின்சாவில் பார்த்தோம், இது வந்து பஜாஜ் ஆட்டோ. எகெயின் நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக வேணும்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க லாட்ஸு. இப்போ இதை வந்து ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா இது எகெயின் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம இன்சைட் வந்து ஃபார்ம் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நம்ம சேம் திங் தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, தென் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ரெண்டையுமே மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ எகெயின் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்னென்னா தேர்ட் கேண்டில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து க்ளோசிங் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு மார்க்கெட் கிளியராக வந்து என்ன இருக்குது, மேலே தான் க்ளோசிங் ஆகுது ஒரு 3 o'clock மேலே. இப்போ எகெயின் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து என்ன நடக்குது, ஸோ மார்க்கெட் வந்து ஸோ அதோட டைரக்ஷனில் வந்து கரெக்டாக வந்து போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ. ஸோ இப்போ இதுக்கடுத்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனல் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ இதில் வந்து எகெயின் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே வந்து லோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து அந்த பர்டிகுலர் பேரிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதையுமே பிரேக் பண்ணல. ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது பிரேக் ஆகிற அந்த டைம் தான் நம்மளோட என்ட்ரி. ஸோ தட் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி இல்லை, இதுக்கு முன்னாடி தான் என்ட்ரி, ஏன்னா இங்கே வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷனில் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த இன்சைட் கேண்டில் அப்படிங்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்ஸில் நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸுமே சிம்பிள் தான், ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் வரும். பட் நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் இல்லைனா வந்து பை ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது இன்னுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கீங்க, அது பெரிய விஷயம். அதே மாதிரி வந்துட்டு இதை வந்து நீங்கள் இதில் நம்ம தன் சார்ட்ஸ்லேயே வந்து பார் ரிப்ளை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு அடுத்து இது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கும்போது ஸோ அந்த டைமில் மேபி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்சைட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஆக்சுவல் என்ட்ரி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா சும்மா ஒரு விக் போயிட்டு வர்றது என்ட்ரி கிடையாது, ஒரு கேண்டில் க்ளோஸ் தான் என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் தெளிவாக பார்த்துருக்கோம். டார்கெட்டுமே மினிமம் டார்கெட் எவ்வளோ, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அது அப்படியே வந்து ஓப்பன் டார்கெட் ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 2 சார்ட்டில் வந்து எக்ஸாம்பிளாகவும் பார்த்துருக்கோம், பார் ரிப்ளை யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் தரோம். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.